அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஹைவான் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹைவான் அப்படின்னா நம்ம விலங்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் பெரும்பாலும் நம்ம பயன்படுத்தியிருக்கலாம். சரிங்களா? அதுக்கு மட்டுமா வரும் அப்படிங்கிறத பாருங்கள். குல்லுதி ரூஹின் மின் இன்சாயின் வ பஹாயிமின் வ கைரி தாலிக்க. மனிதனாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, இன்னும் அது அல்லாத மற்ற உயிரினங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வரக்கூடிய ஒரு வார்த்தை. சரிங்களா? இந்த ஹைவான்கிற வார்த்தை அது எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அது ஒரு மஸ்தர். அது ஹையா என்ற ஃபேட்லேருந்து வந்த ஒரு மஸ்தர். சரிங்களா? இந்த ஹைவான்கிற மஸ்தரையும் நம்ம பயன்படுத்தியிருப்போம். நம்ம ஹயாத்துங்கிற மஸ்தரையும் நம்ம பயன்படுத்தியிருப்போம், புழக்கத்தில் வச்சுருப்போம். ஆனால் இந்த ஹைவான்கிற வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்தும் போது எப்படி பயன்படுத்தியிருக்கான்னு நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ பாருங்கள், பெரும்பாலும் சில நேரம் மஸ்தர்களை நம்ம அத்துசான், ஜவான் அப்படிங்கிற மலான் அப்படிங்கிற அர்த்தத்துக்கெலாம் நம்ம என்ன செய்வோம், பயன்படுத்துவோம். ஃபைலான்கிற அமைப்பின் மீது மஸ்தரை நம்ம பயன்படுத்துவோம். அதை மனசில் பதிச்சுக்கோங்க. இப்போ அன்கபூத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 29:64 எப்படி பயன்படுத்த வைன்ன தாரல் ஆகிரத்தை லஹிய ஹயவான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்துகிறான். இது ஹயவான். சரிங்களா? ஒட்டி எழுதிட்டு அதனால் அப்படி இருக்குது. அப்போது மறுமையுடைய வாழ்வு அதுதான் எப்படிப்பட்டது, நிரந்தரமான வாழ்வு அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போ அல்லாஹ் ஹயவான்கிற வார்த்தையை விலங்கு அப்படிங்கிறதுக்கோ உயிரினங்களுக்கோ பயன்படுத்தலை. அது நிரந்தர வாழ்வு அப்படிங்கிற அர்த்தத்துக்காண்டி அன்கபூத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்துகிறான். ஹயாத்துங்கிற வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துகிறான் அப்படின்னா 87:16 இதில் ஃபஜர் சூறாவில் பாருங்கள், பல் துஸிரூன ஹயாத்த துன்யா. சரிங்களா? அப்போ இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி பயன்படுத்துகிறான், ஹயாத்த துன்யா, ஹயாத்த அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். இப்போ நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்வுக்கு ஹயாத்த அப்படிங்கிற அர்த்தத்தையும், ஹயவான்கிற வார்த்தை நிரந்தரமான வாழ்வுக்கும் பயன்படுத்தப்படுது. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் இது போன்ற தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் நன்மையை நாடியவர்களாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.